வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கலாச்சாரத்தோட ரொம்ப முக்கியமான சின்னங்கள்ல ஒண்ணான இந்தியாவோட புனித பசுவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புரிதல் மூல நூல்கள்ல விவரிக்கப்பட்டிருக்கிற பல அடுக்கு கருத்துக்களை ஆராயறது தான். பசுவை ஏன் பிரபஞ்சத்தோட அன்னையா பார்க்கறாங்க? வாங்க, இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பசுவோட உடம்புக்குள்ள தெய்வங்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதுதான் நிறைய பேருக்கு வர்ற கேள்வி. இதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? இது சும்மா ஒரு குறியீடா இல்ல இதுக்கு மேலேயோ ஏதாவது இருக்கா? ஆமா, பசுவை ஒரு தெய்வீக தாயா பார்க்கறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆய்வோட மையப்புள்ளி. இந்த மூல ஆதாரம், இதுக்கு பின்னாடி இருக்கிற நடைமுறை, ஆன்மீகம், பொருளாதாரம்னு எல்லா காரணங்களையும் எப்படி விளக்குதுன்னு நம்ம படிப்படியா பார்க்க போறோம். சரி, முதல் கேள்வி. பசு ஏன் புனிதமா கருதப்படுது? வாங்க, இந்த கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம். அதோட அன்றாட பயன்கள் என்ன, ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, ஒரு முழு பொருளாதார அமைப்புல அதோட பங்கு என்னன்னு இந்த மூல ஆதாரம் சொல்ற வாதங்களை ஒன்னொன்னா ஆராயலாம். பசு மேல இருக்கிற இந்த மரியாதை நேத்து இன்னைக்கு வந்ததில்ல. அதர்வண வேதத்திலிருந்து வர்ற இந்த மேற்கோளை பாருங்க. பசு ருத்ரர்களின் தாய், வசுக்களின் மகள், ஆதித்யர்களின் சகோதரி. அதனால பசுவை கொல்லாதேன்னு சொல்லுது. இதுலேருந்தே தெரியுதில்ல, ஆயிரக்கணக்கான வருஷமா பசுவை ஒரு தெய்வீக உயிராத்தான் போற்றிட்டு வராங்கன்னு. முதல்ல பசுவை ஏன் ஒரு உலகளாவிய வழங்குனரா, ஒரு தாயா பார்க்கறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த புனித நிலைக்கான முதல் படி. ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இந்த மூல நூலை பொறுத்த வரைக்கும் பசுங்கிறது வெறும் ஒரு விலங்கு கிடையாது. அது ஒரு உயிர் காக்கும் சக்தி. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில பசுவோட பால் தான் அந்த உயிரை காப்பாத்துது. இது மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள உறவை தாண்டின ஒரு பிணைப்பு இல்லையா? உயிர் கொடுப்பவள்னு சொல்றதுக்கு இந்த நூல் பல காரணங்களை சொல்லுது. அமிர்தம் மாதிரி பாலை கொடுக்குது. இந்திய விவசாயத்தோட உயிரே அதுதான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, பசுவுக்கு சேவை செஞ்சா நம்ம விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தன் கன்றுக்குட்டி மேல அது காட்டுற அன்புக்காகவே அதுக்கு வத்சலான்னு ஒரு பேரு இருக்கு. சரி, இந்த நடைமுறை பயன்களை தாண்டி பசுவோட தெய்வீக நிலையை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மூலநூல்ல சொன்ன மாதிரி பசு எப்படி கடவுள்களோட இருப்பிடமா பார்க்கப்படுது? நாம முதல்ல பார்த்தோமே, அந்த படத்துக்கு மறுபடியும் வருவோம். இந்த நூலின்படி இது வெறும் ஒரு குறியீடு இல்ல. உண்மையிலேயே எல்லா கடவுள்களும் பசுவோட தெய்வீக உடம்புல வாசம் செய்றாங்கன்றது ஒரு ஆழமான நம்பிக்கை. அதோட நேரடியான வெளிப்பாடு தான் இந்த படம். புராணங்கள்ல வர்ற காமதேனு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிவந்த கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வீக பசு அது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பசுக்களுமே அந்த காமதேனுவோட வம்சாவளின்னு தான் இந்த ஆய்வு நூல் சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான பகுதிக்கு வர்றோம். பசுவை மையமா வச்சு ஒரு சுயசார்பு பொருளாதார அமைப்பை எப்படி உருவாக்க முடியும்னு இந்த மூல ஆதாரம் விளக்குது. வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாம பஞ்சகவ்யம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது பசு கிட்ட இருந்து கிடைக்கிற 5 புனித பொருட்கள். இந்த 5 பொருட்களும் ஊட்டச்சத்து, மருத்துவம், சுத்திகரிப்புன்னு பல குணங்களை கொண்டிருக்கு. இதுதான் பசுவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தோட அடித்தளம். அந்த 5 பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பால், அது ஒரு முழுமையான உணவு. அப்புறம் தயிர், நெய், இது ரெண்டும் உணவுலையும் சடங்குகள்லையும் முக்கிய பங்கு வகிக்குது. 4வதா கோமியம், இதுக்கு கிருமி நாசினி மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. கடைசியா சாணம், இது எரிபொருளா, உரமா, ஏன் ஒரு சுத்திகரிப்பு பொருளாவும் பயன்படுது. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் பாரம்பரிய விவசாயத்துக்கு உதவுற காளை, இன்னொரு பக்கம் நவீன டிராக்டர். காளையோட ஆரம்ப விலை ரொம்ப கம்மி, அதுக்கு எரிபொருள் தீவனம் தான். ஆனா டிராக்டரோட விலை ரொம்ப அதிகம், அதுக்கு டீசல் தேவை. காளை நமக்கு இயற்கை உரம் கொடுக்குது, டிராக்டர் மாசுபாட்டை உருவாக்குது. முக்கியமா 95% சின்ன இந்திய விவசாயிகளுக்கு காளை தான் பொருளாதார ரீதியா சரிப்பட்டு வரும்னு இந்த ஆய்வு நூல் ஒரு வலுவான வாதத்தை வைக்குது. விவசாயம் மட்டும் இல்ல, பசு ஒரு நடமாடும் மின் நிலையம்னு கூட சொல்லலாம். எப்படி தெரியுமா? அதோட சாணத்துல இருந்து உயிர்வாயு, அதாவது பயோகேஸ் தயாரிக்க முடியும். இது நம்மளோட எரிசக்தி நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய தீர்வாவே இருக்கும்னு இந்த வாதம் சொல்லுது. 60%. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோபர் கேஸ், அதாவது சாண எரிவாயு மூலமா கிடைக்கிற வெப்பத்தோட செயல்திறன் 60%. ஆனா நம்ம பாரம்பரியமா பயன்படுத்துற வரட்டியை எரிச்சா வெறும் 13% செயல்திறன் தான் கிடைக்கும். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. அதுதான் கோரக்ஷா, அதாவது பசு பாதுகாப்பு. ஏன் பசுவை பாதுகாக்கணும்னு ஒரு சமூக அரசியல் கடமையா இந்த மூல ஆதாரம் வலியுறுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்த எல்லா காரணங்களும்
பசு ஒரு தாயா இருக்கிறது, தெய்வீக சக்தி நிறைஞ்சதா இருக்கிறது, ஒரு பொருளாதார அமைப்பின் மையமாவே இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து பசு பாதுகாப்புங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்புல வந்து முடியுது. இது ஒரு கலாச்சாரம், அரசியல், ஏன் ஒரு ஆன்மீக கடமையாவே முன்வைக்கப்படுது. இந்த விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு மகாத்மா காந்தியோட இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்தும். எனக்கு பசுவோட பாதுகாப்பு இந்தியாவோட சுதந்திரத்தை விடவும் முக்கியமானதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இது வெறும் ஒரு நம்பிக்கை இல்ல, நாட்டோட அடையாளத்தோடவே பின்னி பிணைஞ்ச ஒரு கொள்கைன்னு இது காட்டுது. இன்னொரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரரான பாலகங்காதர திலகரோட இந்த மேற்கோளையும் பாருங்க. சுதந்திரம் கிடைச்ச 5 நிமிஷத்துல பேனாவோட ஒரே ஒரு வீச்சுல பசுவதை நிறுத்தப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. சுதந்திர இந்தியாவோட முதல் நடவடிக்கைகள்ல ஒன்னா இது இருக்குன்னு அவங்க எவ்வளவு உறுதியா நம்பியிருக்காங்கன்னு பாருங்க. சரி, இந்த பாதுகாப்பை எப்படி செயல்படுத்துறது? அதுக்கும் இந்த மூல ஆதாரம் சில நிர்திஷ்ட நடவடிக்கைகளை முன்வைக்குது. பசுவை தேசிய விலங்கா அறிவிக்கணும், பசு பாதுகாப்புக்குன்னு ஒரு மத்திய சட்டம் கொண்டு வரணும், வெளிநாட்டு மாட்டினங்களோட பயன்பாட்டை குறைக்கணும், கால்நடை வளர்ப்புக்கு நிலம் ஒதுக்கணும்னு பல பரிந்துரைகளை இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மூல ஆதாரம் பசுவை வெறும் ஒரு விலங்கா பார்க்கல, அது ஒரு முழுமையான சுயச்சார்பு கொண்ட ஆன்மீக, சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார அமைப்போட ஒரு சின்னமா முன்வைக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பசுவ ஒரு முழுமையான ஆன்மீக மற்றும் பொருளாதார அமைப்பா இந்த மூல ஆதாரம் காட்டுது. சரிதான். ஆனா இந்த பழங்கால அமைப்பு இந்த நவீன உலகத்தை சந்திக்கும்போது என்ன நடக்குது? இந்த பாரம்பரிய பார்வைக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமைகள் என்ன, முரண்பாடுகள் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.